நான் திரும்ப திரும்ப சொல்ல வர்றது, சங் பரிவார் கும்பலால் தமிழ்நாட்டுக்குள்ள வாக்குகளை பெற முடியல. அதுக்கு பெரியார் தொடங்கி வச்ச அந்த சிந்தனை இங்கே ஆழமா இருக்கிறது அவங்களுக்கு தடையா இருக்குன்னு நான் நம்புறேன். அதனால அவங்க அத வீழ்த்துவதற்கு நம்மளே எவ்வளோ காலத்துக்கு இத பேசிக்கிட்டே இருக்கோம். நம்ம பேசினா எடுபட மாட்டேங்குது அப்படின்றதுனால, இந்த மண்ணிலிருந்து கிளம்பிய ஒரு தலைவரை பயன்படுத்திக்கிறாங்கன்னு நான் நெனைக்கிறேன். அவ்வளோதான். அதனால பெரியார் சம்மந்தம் இல்லாம பேசு பொருளா மாறுறாரு. இந்த சிந்தனை முழுக்க முழுக்க சங் பரிவாருடைய சிந்தனை. குரல் நம்ம சகோதரனுடைய குரல். அப்படித்தான் நான் எடுத்துக்கிறேன். அதனால பெரியாரை நீங்கள் தேவையில்லாமல் எந்த புள்ளி இப்ப நான் என்கிட்ட பெரியார தூக்கி பிடிக்கிறீங்க. அதானே உங்க கேள்வி? கேட்டுருங்க அதையும். நான் பதில் சொல்லிடுறேன். இல்ல பெரியார் தான் எல்லாத்தையும் பண்ணாரு. அப்படின்னு யார் சொன்னா? பெரியார் தான் இங்க மைய புள்ளியா இருக்காரு. அப்படின்னு யார் சொன்னா? அப்படின்னு யார் சொன்னா? அப்படின்னு சொல்லுவதாகன்னு உங்க கற்பனைக்கெல்லாம் நாங்க பதில் சொல்லணுமா? பெரியார் தான் இங்க எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு அரசு பெரியார் பிறந்த நாள் தானே சமூக நீதி நாளா கொண்டாடுறோம். ஆமா, அவர் சமூக நீதிக்காக போராடினாரு. அதனால அதை ஒரு நாளா வச்சிருக்காங்க. அதனால என்ன இருக்கு? சமூக நீதிக்கு பெரியாருக்கு என்னன்னு ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு. சமூக நீதிக்காக கடைசி வரைக்கும் பாடுபட்டவர் பெரியார் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இல்ல அவர் மட்டுமா பாடுபட்டாரு? எல்லாரும் தான் பாடுபட்டாங்க. இன்றைக்கு காலையில் கூட ஒரு இந்த கீழடி நிகழ்ச்சி நேற்றைய நிகழ்மா இன்னைக்கா தமிழ்நாட்டு முதல்வர் பேசியிருக்காரு. இன்னைக்கு காலையில தானே இரும்பு குறித்து பேசும்போது தெள்ளத் தெளிவாக அயோத்திதாச பண்டிதர், வள்ளலார் அப்படின்னு சொல்லித்தான் தொடங்குறாரு. அவங்களையெல்லாம் மறைச்சிட்டு ஒரு மாநில முதல்வர் பேசலை. அயோத்திதாச பண்டிதரை நினைவு கூர்றாரு, வள்ளலாரை நினைவு கூர்றாரு, அந்த வழியில் பெரியார் என்றாரு, அண்ணான்றாரு. அப்படி வரிசையாக எல்லா தலைவர்களையும் தான் கௌரவப்படுத்திட்டு வர்றாங்க. பெரியாரை மட்டும் தூக்கி பிடிக்கிறாங்கன்னு நீங்க விமர்சனம் பண்றீங்க. உங்களுக்கு பிரச்சனை பெரியாரா இருக்காரு. யாரும் பெரியாரை தூக்கி பிடிக்கல. இல்ல இன்னைக்கு தமிழ்நாடு சரியா படிக்கிறோம். இது முன்னாடி தப்பா படிச்சிருந்தோம். இன்னமும் நீங்க சரியா படிக்கலன்றதான் இதுல இருக்கிற விஷயம். நீங்க வாட்ஸ்அப் செய்தி தான் படிச்சிருக்கீங்க. பிட்டா வாட்ஸ்அப் செய்தியை படிச்சிருக்கீங்க. முழுவதுமாக எடுத்து படிக்க வேண்டியது. முழுவதுமாக எடுத்து படிச்சுட்டு இந்த அருக்கு புத்தகம் அப்படின்னு எடுத்து வச்சுக்கிட்டுலங்க பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தணும். நாட்டுடைமை ஆக்குங்க. இல்ல திராவிடர் கழகத்திலே வச்சிருக்கீங்களான்னு கேட்கிறாரு. அப்ப எதுல படிச்சீங்க? அப்ப அந்த செய்தியை எங்கெங்க படிச்சீங்க? அதையாவது சொல்லுங்க. அதை நீதிமன்றத்துல சொல்றோம். அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து இப்ப சொன்னீங்க? அங்கேயே போய் சொல்ல வேண்டியதுதானே? யாராவது கேட்டாங்களா? பெரியார் என்ன சொன்னாருன்னு சொல்லுங்கன்னு பத்திரிகையாளர்கள் கேட்டாங்களா உங்ககிட்ட? நீங்க தானங்க சொன்னீங்க பெரியார் இப்படி சொல்லியிருக்காருன்னு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியுமா அப்படின்னீங்க. சொன்ன உடனே ஆதாரத்தை காட்டுங்கன்னாங்க. இவ்வளவுதானே கேள்வி. அப்ப நீங்க தானே காட்டணும். அங்கேயே சொல்லியிருக்கலாம்ல ஆதாரத்தை நான் நீதிமன்றத்தில் காட்டுறேன்னு. உடனே நாட்டுடைமை ஆக்குன்றீங்க. நீங்க படிச்ச பேப்பர் எங்க? அந்த பேப்பர் எங்க? எதுலயாவது ஒண்ணுல பார்த்துருக்கணுமா இல்லையா?